மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும். திருக்குரான் 74:1 என்பது தொடங்கி அசுத்தங்களை விட்டு ஒதுங்கிவிடும் என்பது வரை 5 வசனங்களை இறைவன் அருளினான். என் இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் என வஹி இறைச்செய்தி நின்று போயிருந்த இடைக்காலத்தைப் பற்றி கூறும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலி அறிவித்தார். அதன் பின்னர் வஹி இறைச்செய்தி அடிக்கடி தொடர்ந்து வரலாயிற்று என்றும் அவர் கூறினார். அவசரப்பட்டு உங்கள் நாவை அசைக்காதீர்கள். திருக்குரான் 75:16 என்ற திருக்குரான் வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலி விளக்கும்போது நபி அவர்களுக்கு இறைச்செய்தி அருளப்படும்போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இது அவர்களின் உதடுகளை அவர்கள் அசைப்பதன் மூலம் புலனாயிற்று. வஹி இறைச்செய்தி மனனம் செய்ய அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள். ஏனெனில் அதனை உங்கள் நெஞ்சில் ஒன்று சேர்ப்பதும் உங்கள் நாவின் மூலம் ஓத வைப்பதும் நம்முடைய பொறுப்பாகும். எனவே நாம் அதனை செவி தாழ்த்திக் கேட்பீராக. பின்னர் நீர் அதனை ஓதும்படி செய்வதும் நம்முடைய பொறுப்பாகும். திருக்குரான் 75:16-19 என்ற வசனங்களை அப்போது அல்லாஹ் அருளினான் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் தங்களின் 2 உதடுகளை அசைத்தது போன்று அசைக்கிறேன் என்று சொல்லி தங்கள் 2 உதடுகளையும் இப்னு அப்பாஸ் ரலி அசைத்துக் காட்டினார்கள். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலி அவர்களிடமிருந்து சையது இப்னு ஜுபைர் அறிவித்தபோது இப்னு அப்பாஸ் ரலி தங்களின் 2 உதடுகளையும் அசைத்தது போன்று அசைக்கிறேன் என்று கூறி அசைத்துக் காட்டினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் தொடர்ந்து அதன் பின்னர் நபி அவர்களிடம் ஜிப்ரீல் அலை வரும்போது அவர்கள் ஓதுவதை செவி தாழ்த்திக் கேட்பதை வழக்கமாக்கினார்கள். ஜிப்ரீல் சென்றதும் அவர்கள் ஓதியது போன்றே நபி அவர்களும் ஓதினார்கள் என சையது இப்னு ஜுபைர் கூறினார். நபி அவர்கள் மனிதர்களில் மிகப் பெரும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள். சாதாரண நாள்களை விட ஜிப்ரீல் அலை அவர்கள் நபி அவர்களை ரமழான் மாதத்தில் சந்திக்கும்போது நபி மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள். ஜிப்ரீல் அலை அவர்கள் ரமழான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குரானை நினைவுபடுத்துவார்கள். இருவருமாக திருக்குரானை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபி அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாகவே திகழ்ந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலி அறிவித்தார். குறைஷிகளின் தலைவர் அபூ சுஃப்யானிடமும் குறைஷிகளில் இறைமறுப்பாளர்களிடமும் நபி அவர்கள் ஹுதைபிய்யா என்ற இடத்தில் ஓர் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அச்சமயத்தில் குறைஷிகளில் சிலர் ஒட்டகங்களில் வியாபாரிகளாக சிரியான நாட்டிற்குப் போயிருந்தார்கள். அந்தக் குறைஷி வணிகக் கூட்டத்தில் ஒருவராகச் சென்றிருந்த அபூ சுஃப்யானை ரோமபுரி மன்னர் ஹெர்குலிஸ் பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தில் முகாமிட்டிருந்த தம்மிடம் அழைத்து வரும்படி தூதரை அனுப்பினார். அந்தத் தூதர்கள் அபூ சுஃப்யானிடம் வந்து சேர்ந்தார்கள். ரோமாபுரியின் அரச பிரதிநிதிகள் சூழ அமர்ந்திருக்கும் தம் அவைக்கு அவர்களை அழைத்திருந்தார். மன்னர் தம் மொழி பெயர்ப்பாளரையும் அழைத்து வரக் கூறினார். அபூ சுஃப்யான் இது குறித்து கூறும்போது எங்களிடம் மன்னர் தம்மை இறைவனின் திருத்தூதர் என்று கருதிக் கொண்டிருக்கும் அம்மனிதருக்கு உங்களில் மிக நெருங்கிய உறவினர் யார் எனக் கேட்டார். நானே அவருக்கு மிக நெருங்கிய உறவினன் எனக் கூறினேன். உடனே மன்னர் தம் அதிகாரியிடம் அவரை என் அருகே அழைத்து வாருங்கள், அவருடன் வந்திருப்பவர்களையும் என் பக்கத்தில் கொண்டு வந்து அவருக்குப் பின்னால் நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டார். பின்னர் தம் மொழி பெயர்ப்பாளரிடம் நான் அந்த மனிதரைப் பற்றி அபூ சுஃப்யானிகிய இவரிடம் கேட்பேன். இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அதை என்னிடம் கூறிவிட வேண்டும் என்று அவருடன் வந்திருப்பவர்களிடம் மொழி பெயர்த்துச் சொல் என ஆணையிட்டார். நான் பொய் கூறினார்கள் என இவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற நாணம் மாத்திரம் அப்போது எனக்கு இல்லை என்றால் இறைவன் மீது ஆணையாக நபி அவர்களைப் பற்றி பொய்யுரைத்திருப்பேன். பிறகு மன்னர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி
உங்களில் அவரின் குலம் எத்தகையது? அதற்கு, அவர் எங்களில் சிறந்த குலத்தை சார்ந்தவர் என்றேன். இவருக்கு முன்னர் உங்களில் யாரேனும் எப்போதாவது இந்த வாதத்தைச் செய்ததுண்டா? என்று கேட்டார். இல்லை என்றேன். இவரின் முன்னோர்களில் எவரேனும் மன்னர்களாக இருந்திருக்கிறார்களா? என்றார். இல்லை என்றேன். அவரைப் பின்பற்றுவோர் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்களா? அல்லது சாமானியர்களா? என்றார். மக்களில் சாமானியர்கள் தாம் என்றேன். அவரைப் பின்பற்றுவோர் அதிகரிக்கின்றனரா? அல்லது குறைகின்றனரா? என்று வினவினார். அவர்கள் அதிகரித்துச் செல்கின்றனர் என்றேன். அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தியுற்று யாரேனும் மதம் மாறியிருக்கின்றனரா? என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அவர் இவ்வாறு வாதிப்பதற்கு முன் அவர் பொய் சொல்லக் கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகித்ததுண்டா? என்றார். நான் இல்லை என்றேன். அவர் வாக்கு மீறியது உண்டா? என்றார். இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டு, நாங்கள் இப்போது அவருடன் ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம். அதில் அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பது எங்களுக்குத் தெரியாது என்றேன். அப்போதைக்கு நபி சல் மீது குறை கற்பிக்க, அந்த வார்த்தையை விட்டால் வேறு எந்த வார்த்தையையும் என்னுடைய பதிலில் நுழைத்திட எனக்கு வாய்ப்பில்லை. அவருடன் நீங்கள் போரிட்டிருக்கிறீர்களா? என்று கேட்டார். ஆம் என்றேன்.